ஒரு பெரிய ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸா வந்துருச்சு. அண்ணா திமுக இனி இல்ல, திமுகவும் பிஜேபியும் தான் அப்படின்னு ஒரு வாய்ப்பை வரும்பொழுது நிராகரிச்சுட்டா இனி வாய்ப்பு வராது. ஒரு குறிப்பிட்ட நபருக்காக பாஜக புறந்தள்ளி விட்டு வந்திருக்கீங்க. இங்க இருந்தா கூட நாளைக்கு ஏதாச்சும் ஒரு வாரியம் போட்டு தருவாங்க. நான்லாம் ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்கேன், ஒரு எம்பி கேண்டிடேட் வாரியம் போட்டு தரலாம். நாளைக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கூட தரலாம். மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க, யாரையெல்லாம் போட்டியில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். அதனால பிஜேபி இது வரைக்கும் போட்டியிலே வந்தது இல்லைங்க. வளர்ந்த பாஜகவை இப்படி கொண்டு போனது யாரு சார்? சரிவுக்கு கொண்டு போனது யாரு? சரிவுக்கு கொண்டு போனது மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க. அதிமுகவுடைய தலைவர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தமிழ்ல பேசியிருந்தா நானே ஒன்னும் கொஞ்சம் பிணைப்பாகும். ஆனா நீங்க இதுவரையா குறிப்பிட்ட வரியா இல்ல பல பேட்டிகள்ல கூட தேசிய தலைவர்களை விமர்சிக்கவே இல்லை. நீங்க லோக்கல் இருக்க மாநில தலைவர் தான் நீங்க விமர்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த முறை 2026 உங்களுக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்திருந்தா இது வந்திருக்குமா சார்? புதுக்கோட்டை மாவட்டத்துல 3 தொகுதி கொடுத்திருந்தாங்க. ஆனா கோயம்புத்தூர் வலுவா இருக்கிற கோயம்புத்தூர் மாவட்டத்துல ஒரு தொகுதி தான் கொடுத்திருக்காங்க. வருத்தமா இருக்கு அப்படின்னு மிகப்பெரிய வருத்தம். பின்னாடி பொதுமக்களுக்கு வரும். 6.5 லட்சம் ஓட்டு வாங்கின கட்சிக்கு ஒரே ஒரு சீட்டு, 4.5 லட்சம் ஓட்டு வாங்கின கட்சிக்கு 9 சீட்டை எப்படி சார் இது தொண்டை ஏத்துக்குவோம்? சரி, இப்போதைக்கு இருக்கிற மாநில தலைவர் தான் காரணம் அதற்கு தெரியல சார். அவர் கட்சியை வளர்க்காம தன்னை வளர்த்துக்கிட்டாரு. வார் ரூம் போட்டு எல்லா மாவட்டத்திலையும் வார் ரூம் போட்டு தனி மனிதரா வளர்த்துக்கிட்டாரு. அவர் மட்டும் தான் வளர்த்துனா என்ன வளர்த்துனாரா? இந்த விமர்சனத்தை வைக்கிறதா நீங்க முன்னாள் பயணிக்க அவரை பாரதிய ஜனதா கட்சி தான் இவ்வளவு பெரிய சாணக்கியத்தனம் தான். எங்கேயோ இந்த ஒருத்தரை கொண்டு வந்துட்டு இவ்வளவு பெரிய திறமை உள்ளவரை கண்டுபிடிச்சு எடுத்தார். அவர் வரும்போது நல்லா அவரை திட்டினேன். இன்னைக்கு இப்பதான் கட்சி. இனி வரும் காலம் உதயநிதி, அண்ணாமலை, விஜய் இந்த 3 களமா தான் இருக்குமா? நிச்சயமாக. நீங்க திருப்பி சொல்லுங்க. விஜய், அண்ணாமலை, உதயநிதி. Milky Mist ice creams. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜகவின் முன்னாள் கோயம்புத்தூர் தெற்கு மாவட்ட தலைவர் திரு வசந்தராஜன் அவர்கள். சார் வணக்கம் சார். அண்ணா வணக்கம். நான் 28 ஆண்டுகளாக பாஜகவில் பயணித்தீங்க. இந்த முடிவு எடுக்க காரணம் எதனால்? ஏன்னா நாம ரொம்ப சிறு வயதில் பாரதிய ஜனதா கட்சியில் சேரும் பொழுது நம்ம ஒரு பேட்ரியாட்டிக்கான பார்ட்டி, டெவலப்மெண்ட்டுக்கான பார்ட்டி, நம்ம ஒரு கரப்ட் ஃப்ரீ, பிரிவினைவாதம் இல்லாத தனி தமிழ்நாடு, அந்த மாதிரி பிரிவினைவாதம், திராவிட நாடு, பிரிவினைவாதம் இல்லாத தேசிய சிந்தனை கொண்ட பார்ட்டி, டெவலப்மெண்ட்டுக்கு இந்த திமுக அதிமுகவுக்கு மாற்றான ஒரு கட்சி அப்படின்ற இதில் தான் பிஜேபியை பிடிச்சி நம்ம வரோம். எல்லா கட்சியும் இருக்கும்போது பிஜேபியை பிடித்து வரோம். நம்ம ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணும்போது நம்ம கடுமையாக எல்லாரும் பாரதிய ஜனதா கட்சி நண்பர்கள் எல்லாம் கடுமையாக உழைத்து வந்துட்டே இருக்கோம். அப்போ நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாகவே தெரியல. ஆனால் சமீப காலத்தில் 2024 அண்ணாமலை அவர்கள் வருகை பிறகு 20லேருந்து 24க்கு அப்புறம் மக்கள்கிட்ட பாரதிய ஜனதா கட்சி ஒரு எதிர்கட்சி அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு எல்லாத்துக்கும், நிர்வாகிகள், நமக்கு பிஜேபி தொண்டர்களுக்கு, புதுசாக பிஜேபியில் வெகுஜன மக்கள்லாம் சேர்றது, இதெல்லாம் ஆஃப்டர் 2020 சேர ஆரம்பித்தாங்க. அப்போ நமக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு. நாம் நம்மளுடைய நோக்கம் நிறைவேற போகுது. நாம் ஏடிஎம்கே டிஎம்கே இதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய சிந்தனை கொண்ட, பிரிவினைவாதம் இல்லாமல் தேசிய சிந்தனை கொண்ட, வளர்ச்சி தரக்கூடிய, ஒரு நல்லாட்சி தரக்கூடிய ஒரு அரசு தமிழ்நாட்டுக்கு வரும்ன்ற நம்பிக்கை நமக்கெல்லாம் வந்துருச்சு. நம்பிக்கை நம்ம பயணம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அதே மாதிரி மக்களுடைய ஆதரவும் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இந்த 2 கட்சியும் பிடிக்காம 2024 தேர்தலில் நமக்கு 20% வாக்குகள், பாரதிய ஜனதா கட்சி தலைமையில வாக்குகள், எல்லா கூட்டணிகள் எல்லாரும் நம்ம கூட கூட்டணிக்கு வந்தாங்க. மக்கள் அதிமுகவோட பல தொகுதிகள் அதிகமாக, இப்போ என் தொகுதியெல்லாம் 13,000 ஓட்டுகள் அதிகமாக நம்ம விரும்பி வாக்களித்தாங்க. அப்போ நாம தான் எதிர்கட்சி. அந்த சூழ்நிலையில இது வரைக்கும் எதிர்கட்சினா திமுக இருக்கும்போது அதிமுக இருக்கும்போது திமுக இருந்துச்சு. அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் எதிர்கட்சியா எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. நம்மளாம் எதிர்கட்சி மாதிரி மக்கள் விரும்பினாங்க. அவங்களுடைய முகத்திரையெல்லாம் கிழித்தார். நீங்கள் அவங்க செய்த ஊழல் எல்லாம் எல்லாத்துக்கும் தோல்வித்து காட்டினார். ஃபேஸ் எக்ஸ்போஸ் பண்ணார். அவங்களுக்கு ஒரு போல்டான லீடராக இருந்தார். தமிழுக்காக குரல் கொடுக்கக்கூடிய லீடராக மக்கள் அக்செப்ட் பண்ணாங்க. மேகதாதுல அணை கட்டும் போது பிஜேபி அங்கே ஆட்சியாக இருக்கும்போது அதுக்கு எதிர்த்து போராடினார். பிஜேபி தலைமைக்கிட்டையும் தைரியமாக, இதுக்கு முன்னாடி இருந்த நாங்கள் பார்த்த தலைவர்கள்ல அந்த மாதிரி டெல்லி என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. கூட்டணி வேண்டாம் அப்படின்னு வேணும்னு சொன்னா கூட ஒரு கூட்டணி வேண்டாம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப பிடித்தது. முதலாக வெகுஜன மக்கள் ஒரு பிஜேபி தலைவரை நேசித்தார்கள் அப்படின்னு சொன்னா அது அண்ணாமலை தான்.
கடுமையாக உழைத்தவர்கள் பல்வேறு தலைவர்கள் இருக்காங்க. எல்ஜியிலேருந்து, சிபிஆர்லேருந்து, பொன்னார்லேருந்து, தமிழிசைக்காருந்து எல்லாரும், முருகன் அவர்கள் எல்லாருமே கடுமையாக உழைத்தார்கள். ஆனால் மக்கள் விரும்பல. இன்னைக்கு எப்படி இவரை விஜய் விரும்புகிறாங்களோ அதே போல அண்ணாமலையே மக்கள் விரும்பினாங்க. அந்த மாதிரி நல்ல மாற்றம் கிடைக்கும் பொழுது ஒரு பெரிய ஏமாற்றமாக 2024 அப்புறம் வந்துச்சு. அண்ணாமலை என்ன மாநில தலைவர்லேருந்து எடுத்தாங்க. இவ்வளோ ஓட்டு வங்கி ஆகி மக்கள் விரும்பி வெகுஜன இயக்கமாக எல்லாம் உள்ள வரும்போது அவர் மாநில தலைவர்லேருந்து எடுக்க வேண்டிய காரணமே இல்லை. ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் ஆகும்போது எடுக்கிறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஃபீலிங், அண்ணா திமுக தான் வந்து நம்ம மாநில தலைவரை ஃபிக்ஸ் பண்ணுது பொதுமக்கள் வந்து எல்லாத்துக்கும். ஆனா பாஜக வந்து 3 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை தலைவரை தேர்ந்தெடுக்கிற முறை தானே சார் இது? தொண்டர்களே எடுக்கப்பட்ட இயக்கம் தானே சார் பாஜக? ஆமாங்கண்ணா, 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்ப மாத்திட்டாங்க. தலைவர் இருக்கு 4 ஆண்டு இருக்கும் போதே எடுத்துட்டாங்க. எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. growth நோக்கி போயிட்டு இருக்கு. வெகுஜனமா எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. எதிர்கட்சியா ஷைன் பண்றாரு, பாராளுமன்றத்தை ப்ரூவ் பண்றாரு. இந்த டைம்ல எடுத்தாங்க. அப்பவும் நம்ம பயணம் பண்ணோம். போட்டிருக்கக்கூடிய நம்மளுடைய அமைப்பு ரீதியான கட்டுப்பாடுனால அப்பவும் நம்ம பயணம் பண்ணிட்டு தான் இருந்தோம். பாத்தீங்கன்னா நம்மளுடைய 2026 ரிசல்ட் சுக்கு நூறாக்கி விட்டது. மக்கள் வந்து டிவிகேவை தவிர மற்ற எல்லா கட்சியும் நிராகரிச்சிட்டாங்க. அந்த வரிசையில பிஜேபியும் நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்சி ஆயிடுச்சு. பிஜேபி மக்கள்லாம் வந்து நீங்கள் அண்ணாமலை நல்ல தலைவரை மாற்றிடுறீங்க, நல்ல ஆளு தான் நீங்கள் விட மாட்டேறீங்க, நாங்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுறது, நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டோம்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக நாமளும் புறக்கணிக்கப்பட்டோம். இத்தனை ஆண்டுகளாக, இத்தனை வருஷமாக நம்ம போராடி நம்ம வந்து ஒன்றுமே வளர்ச்சி இல்லை, நம்பிக்கை தரக்கூடிய சூழ்நிலை வந்து கெடுத்து மறுபடியும் 20 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி பின்னோக்கி போயிடுச்சுன்ற ஒரு ஃபீலு. இதுக்கு முன்னாடி இனிமேட்டு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையும் இலக்கு வெற்றி தெரியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. சரி, நம்ம சிந்தனையிலேயே இருக்கக்கூடிய ஒரு நபர் அவரும் அதனாலதான் நம்ம பிஜேபிக்கு வந்திருக்காரு. அது மாதிரி நம்ம சிந்தனையில் இருக்கக்கூடிய நபர் நம்ம சிந்தனை மாதிரியான ஒரு கொள்கையை முன்னிறுத்தி தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கிராமப்புற வளர்ச்சி, அதன் மூலியமாக தமிழ்நாடு வளர்ச்சி, தமிழ்நாடு மூலியமாக இந்தியா வளர்ச்சி அப்படின்றத ஒன்று எடுத்துட்டு போறாரு. அதுவும் படித்த இளைஞர்கள் எல்லாம் அவர் விரும்புறாங்க. ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் அவர். அவருடைய பேச்சாற்றல், அவருடைய அறிவு ஞானம், அவருடைய தைரியம், அவருடைய ஸ்பான்டேனியஸா சொல்றது, அவருடைய எதிர்கால திட்டங்கள், எளிமையா பழகிறது, அம்புலா இருக்கிறது, எளிமையா மக்கள் கிட்ட பழகிறதெல்லாம் மக்கள் வசீகரிக்கப்பட்டாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு தலைவனை முன்னிறுத்துறாங்க. தமிழ்நாடு லீடர் சென்ட்ரிக் இது ஏற்கனவே அவர் விரும்பினதுக்கு நம்ம வந்து கண்ணெதிரே பார்த்துட்டோம். சரி, அதனால நம்ம சிந்தனைகளுக்கு வந்து ஒரு ஆட்சி வேணும். தேசிய சிந்தனை, ஹலோ மிஸ்டர் பிஎம், நீங்க ஒன்றிய அரசு ஏதோ ஒன்று கண்டதுக்கெல்லாம் நம்ம பிஜேபியை எதிர்க்கக்கூடாது, மத்திய அரசு எதிர்க்கக்கூடாது. நல்லதை எதிர்க்கணும், நல்லதை ஆதரிக்கணும். தப்பு பண்ணும்போது எதிர்க்கணும். மேகதாது அணை கட்டுறாங்க, எதிர்ப்போம். மும்மொழி கொள்கையை வந்துட்டு இந்த வருஷமே பரீட்சை எழுதணும், தலைவர் எதிர்க்கிறாரு. அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டுக்கு விரோதமாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எதிர்ப்போம். நல்லது எல்லாத்தையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு தலைவர், நம்ம நினைத்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தலைவர், வளர்ச்சி தரக்கூடிய ஒரு தலைவர், இளைஞர்களுக்கு முன்னுரிமை தரக்கூடிய ஒரு தலைவர், ரொம்ப அறிவு சார்ந்த ஒரு தலைவர். அதான் சார், அண்ணாமலை வந்து பாஜக கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகள் தான் பயணித்திருக்காரு. பாஜக வந்து ஒரு சித்தாந்த அடிப்படையில் இருக்கிற கட்சி, மற்ற கட்சி மாதிரி ஒரு தலைவரை குறிப்பிட்டு ஒரு கட்சி பயணிக்கல. எளிய தொண்டன் கூட தேசிய தலைவராக கூடிய ஒரு பாஜக. அந்த பாஜக மேல இருக்க நம்பிக்கை வந்து அண்ணாமலை ஒருத்தர் வருகைக்காக இல்ல அண்ணாமலை கட்சி விட்டு விலகணும்னு ஏன் உங்களுக்கு அந்த நம்பிக்கை? அண்ணாமலையை விட்டு விலகணும் இல்லைன்னா நம்ம பாரதிய ஜனதா கட்சி 28 ஆண்டுகள் வெற்றியே இல்லையே. 28 ஆண்டுகள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி 40 ஆண்டுகள் வெற்றி இல்லை தமிழ்நாட்டில். 40 வருஷமா வெற்றியை கொடுக்க முடியல. வெற்றிக்கான நம்பிக்கையே இல்லை. வெற்றிக்கான நம்பிக்கை மக்களுக்கு கொடுக்கும்போது அதை பயன்படுத்திக்கணும். உங்களுக்கு புரிஞ்சுங்களா? மக்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணுவான். அந்த ஒரு டைம் ட்ரையை நம்ம பயன்படுத்திக்கலாம், மறுபடியும் பின்னாடி போயிடும். தமிழ்நாட்டில் வைகோ ஒரு நாள் ட்ரை பண்ணாங்க, வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்கள ட்ரை பண்ணும்போது வைகோ பயன்படுத்தி ஜெயிச்சு வந்திருந்தா ஓகே. தேமுதிக வாய்ப்பு கிடைக்கும் போது வரணும். கமல் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைமே அந்த வாய்ப்பப்போ பயன்படுத்தி வரும். ஆம் ஆத்மி ஃபர்ஸ்ட் டைமே வாய்ப்பை பயன்படுத்தி வந்தாங்க. அது மாதிரி அண்ணாமலை இது வரைக்கும் பிஜேபிக்கு வாய்ப்பே மக்கள் கொடுக்கல. முதலாக வாய்ப்பை கொடுத்தது 2024 மேலதான் பிஜேபி மேல நம்பிக்கை வந்துருச்சு. ஒரு பெரிய ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸா வந்துருச்சு. அண்ணா திமுக இனி இல்ல, திமுகவும் பிஜேபியும் தான் அப்படின்னு ஒரு வாய்ப்பை வரும்பொழுது நிராகரிச்சுட்டா இனி வாய்ப்பு வராது. இது எல்லாத்துக்குமே தெரியுமேங்க. இல்ல சார், கடினமான காலங்களை நீங்க பயணித்திருக்கீங்க. இப்போ வந்து தேசியத்துல வந்து பாஜக ரூல் பண்றாங்க, பல மாநிலங்கள் பாஜக கட்டுப்பாட்டுல அவங்க தான் ஆள்றாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த அண்ணாமலை அவருக்காக ஒரு குறிப்பிட்ட நபருக்காக பாஜக புறந்தள்ளி விட்டு வந்திருக்கீங்க? ஆனா அப்படி இல்லைன்னா, நான் கஷ்டமான காலகட்டத்துல 11 ஆண்டுகள் பொறுப்புகள் இல்லாமல், குறைவான பொறுப்புகள் இல்லாமல் நான் பயணித்திருக்கிறேன். 8 ஆண்டுகள் தான் மாவட்ட தலைவர், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இளைஞரணி மாநில பொதுச்செயலாளர், அந்த மாதிரி ஒரு 8 ஆண்டுகள் தான் நல்ல உயரிய பொறுப்புல இருந்திருக்கோம். 16 ஆண்டுகள் பொறுப்புகளே இல்லாமல் ரொம்ப புறக்கணிக்கப்பட்டு நான் இருந்திருக்கேன். பல்வேறு தோல்வி, பாஜக தொண்டனா இருந்திருக்கீங்க, பல்வேறு தோல்விகளை பார்த்திருக்கேன். 8 ஓட்டு 10 ஓட்டுனா பூத்துல உட்காந்து எழுதிட்டே இருப்போம். 8 ஓட்டு 10 ஓட்டு காலையில எழுத போனா சாயந்தரம் வரைக்கும்
அது எழுதிட்டு வருவோம். நாங்கள் 4000 ஓட்டு தான் வாங்குவோம். அவங்க ஒரு 2 ரவுண்டுக்கு வாங்குற ஓட்டு தான் நாங்கள் 20 ரவுண்டுக்கு வாங்கியிருப்போம். அப்போ எழுதுவோம். எல்லாம் சிரிப்பாங்க, என்ன தம்பி நீ வீட்டுக்கு போ தம்பி, எதுக்கு தம்பி உட்காந்து குறிக்கிறேன். அது மாதிரி ஓட்டு போட போகும்போது காலையில் 5 மணிக்கு உள்ள போய் மார்க் போர்டில் உட்காந்து சாயந்தரம் வண்டி பெட்டியை நைட்டு வண்டி ஏற்ற வரைக்கும் உட்காருவோம். என் கையில் தாமரை வரைஞ்சிருக்கேன், என் கையில் ரோட்டில் தாமரை வரைஞ்சிருக்கேன், நான் போஸ்ட் ஒட்டியிருக்கேன், நான் கொடி கட்டியிருக்கேன், வீடு வீடாக போய் மாற்றத்துக்காக ஓட்டு போடுங்க இப்படிலாம் பேசியிருந்தோம். பல வெற்றிக்காக நம்ம போகலிங்க. அப்படின்னா ஜெயிச்ச ஆளுங்கட்சிக்கா போயிட்டோம், இல்லை ஏதாவது திமுக இருக்கக்கூடிய பெரிய கட்சிக்கா போயிட்டோம், பதவியை பார்த்தா போயிட்டோம். ஒன்றும் இல்லைங்க, இங்க இருந்தா கூட நாளைக்கு ஏதாச்சும் ஒரு வாரியம் போட்டு தருவாங்க. நான்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்கேன், ஒரு எம்பி கேண்டிடேட் வாரியம் போட்டு தரலாம், நாளைக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கூட தரலாம். சாதாரண நபர்களுக்கும் கூட வாய்ப்பை கொடுக்கும் பிஜேபி. நாளைக்கு எனக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்கலாம், நாளைக்கு ஒரு வாரியம் கொடுக்கலாம், ஏதோ ஒன்று கொடுத்துருக்கலாம். எனக்கு நிச்சயமாக இங்க வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எதுவுமே இல்லாமல் நாங்க இன்னைக்கு வெளியே போறோம். ஒன்று ஆளுங்கட்சியோ பயங்கர அதிகாரம் மிக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு போல புதிதாக ஒரு கட்சி தொடங்குறாரு, ஒரு அமைப்பு. அது அவர் எப்ப மேல கொண்டு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாரு இன்னிதான் சொல்ல போறாரு. மற்ற மண்டலங்களை காட்டிலும் கோவை கொங்கு மண்டலத்துல வலுவா இருக்கிற பாஜக அடித்தளம் வச்சிருக்கு. அப்படி புதுசா ஒரு அண்ணாமலை நம்பி போறீங்களே சார், அது உங்களை ஃபாலோ பண்ற தொண்டர்களுக்கு ஒரு ஏமாற்றமா இல்ல ஒரு மக்கள் கூட ரொம்ப தொடர்புல இருப்பானா? மக்கள் கூட எனக்கு வந்து ரொம்ப எமோஷனல் கான்டாக்ட் இருக்கும். மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை கண்டுக்கவே இல்லை இவ்வளவு நாள். ஆனால் நாங்க பிறந்து போராடிட்டே இருக்கோம். பல உழைப்புகள் தொண்டர்கள்லாம் மாடு மாதிரி உழைச்சு டிவிஎஸ் 50 அடமான வைக்கிறது, நகை அடமான வைக்கிறது, கந்து கட்டிக்கு வாங்குறது, மாநாட்டுக்கு போறது, ஆர்ப்பாட்டம் பண்றது, பல்வேறு விதமான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், வழக்குகள் தான். பிஜேபி காரணம் வழக்குகள் தான் இருக்கும், மக்களுக்காக போராட்ட வழக்குகள் தான் இருக்கு. என் மூலமே எனக்கே 13 நான்கு வழக்கு இப்ப இருக்கு. வெளியே வரும்போது பிஜேபில இருந்து எடுத்துட்டு போயிட்டான் பணத்தைன்னு சில பேர்லாம் சொல்றாங்க. ஒண்ணு இல்ல, வழக்குக தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க, நாங்க பணத்தை எங்கேயும் எடுத்துட்டு போல. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. அப்ப மக்கள் வந்து நம்மள கன்சிடரேஷனே போட்டியிலே வைக்கலீங்க. மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க, யாரையெல்லாம் போட்டியில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். அதனால பிஜேபி இது வரைக்கும் போட்டியிலே வந்தது இல்லைங்க. முதல் முறையாக 2020க்கு மேலதான் பிஜேபி போட்டியில வந்திருக்கு. போட்டியில வந்து மக்கள் அதை அங்கீகரிச்சுட்டான். நல்ல போட்டியில வேகமா ஓடுறோம், நம்ம கனவு நனவாக போகுது, நம்ம என்ன நினைச்சு வந்தோமோ 2 கட்சியை மாத்தி நம்ம சிந்தனை, தேசிய சிந்தனை, பிரிவினைவாதம் இல்லாத சிந்தனை, தமிழ்நாடு முன்னேற்றம், நாடு முன்னேற்றம், நல்ல வளர்ச்சி அரசியல் நினைக்கும் பொழுது மறுபடியும் அது சும்மா இறக்கி விட்டுட்டா இனி யாராதுங்க. பீக்குக்கு வந்து மறுபடியும் இறக்கி விட்டு அந்த தலைவரை தூக்கி போட்டு வேற தலைவரை போட்டு கொலாப்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் போய் ஏடிஎம் கேட்க ஓட்டு கேட்டு எங்க தொகுதியில எப்ப கூட்டணியா இருந்தாலும் இந்த 6 தொகுதி பொள்ளாச்சி பார்லிமெண்ட் இதுவரை கூட்டணியில ஒரு சீட்டு கொடுத்ததில்ல. 2021 கொடுக்கறதுல, 26 கொடுக்கறதுல, அடுத்து 31 வந்தாலும் நாங்க ஏடிஎம் கேட்க போய் ஓட்டு கேட்கணும், இல்ல டிஎம் கேட்க ஓட்டு கேட்கணும். காலங்காலமாக உழைத்து கஷ்டப்பட்டு உழைத்து மறுபடியும் இந்த திராவிட தேர்தல் சீட் இந்த தடவை இவர் வந்து அந்த மாதிரி போய் ஏடிஎம் கேட்க ஓட்டு கேட்கறது, டிஎம் கேட்க ஓட்டு கேட்கற சூழ்நிலை இருக்காதுங்க. எங்களுக்கு ஓட்டு கேட்போங்க, எங்க சிந்தனைக்காக ஓட்டு கேட்பாங்க. கிராமப்புற வளர்ச்சி, அதன் மூலமா தமிழ்நாடு வளர்ச்சி, தமிழ் மண், தமிழ் மக்கள் ரொம்ப அறிவு சார்ந்தவர்கள், பல சாதனைகள் பண்ணியிருக்காங்க. சோழர் காலத்துல இருந்து நீங்க வந்து உலகத்தையே ஆட்சி செஞ்சிருக்காங்க. தமிழ் உலகத்திலேயே மூத்த மொழி, பெரிய வரலாறு கொண்டது, ஒரு மாபெரும் சக்தி கொண்ட ஒரு இனம். அந்த இனத்தை முன்னிறுத்தி அந்த வளர்ச்சி அது கூட சேர்ந்து இது வளரும் போது இந்திய தேசமும் வளரணும் அப்படின்றத எங்க கொள்கை. இது வந்து கிராமப்புறத்துல இருந்து வரணும். இந்த தலைவனை மக்கள் நேசிக்கிறாங்க. எளிமையானவன், அன்பானவன், திறமையானவன், அறிவானவன், சாதிக்க முடியும்னு நினைச்சு மக்கள் அவனை வசீகரிக்கிறாங்க. அவரை வளர்ந்த பாஜகவை இப்படி கொண்டு போனது யாரு சார்? சரிவுக்கு கொண்டு போனது யாரு? சரிவுக்கு கொண்டு போனது மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க. அதிமுகவுடைய தலைவர் அவர் கூட்டணி வேணும்ன்ற பொதுச் செயலாளர் கூட்டணி வேணும்ன்றதுக்காக அண்ணாமலை அவர்களே இது இறக்கிட்டாங்க. தேசிய தலைமை ஒரு கால்குலேஷன், அதிமுகவோட கூட்டணி வேணும், அப்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய தலைமை வரும், வெற்றி ஆயிரும், அது மூலியமான்னு சொல்லி அவங்கள ஒரு திட்டம் வகுத்தாங்க. அந்த திட்டம் படு தோல்வி அடைஞ்சிருச்சு. அது தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் இனி எந்திரிக்காது. விஜய் வெற்றி தான் இப்ப அண்ணாமலை புதிய கட்டுறதுக்கு வழிவகுத்து. ஆமாங்க, மக்கள் மாற்றத்துக்காக தான் நாங்க இவ்வளவு நாள் போராடிட்டு இருந்தோம். இப்ப இருக்கிற கட்சி எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், மாற்றம் விஜய்னு சொல்லி போயிட்டாங்களே மக்கள். ஏடிஎம்கே வேண்டாம், மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க. டிஎம்கே வேண்டாம், மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க. பிஜேபியை புறக்கணிச்சாங்க. எல்லா கட்சியும் புறக்கணிச்சுட்டு விஜய் தான் மாற்றம்னு மக்கள் போயிட்டாங்களே. இந்த மாற்றத்தை கொடுக்கறதுக்கு தான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இனி மாற்றத்தை எங்களால கொடுக்க முடியல, மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க. மறுபடியும் இதை கொண்டு வந்து அங்க வச்சு மாற்றத்தை கொடுக்கவே முடியாது. அப்ப எங்களுடைய உழைப்பு மறுபடியும் வீணடிக்கப்படுறதா, மறுபடியும் போய் ஏடிஎம் கேட்க ஓட்டு கேட்கறதா, மறுபடியும் டிஎம் கேட்க நாங்க ஓட்டு கேட்கறதா? நாங்க எப்ப வந்து நாங்க எதிர்பார்க்கக்கூடிய தமிழக வளர்ச்சி, தமிழகவுடைய நலனை முன்னிறுத்தி கிராமப்புற வளர்ச்சி, ஒரு மாற்றம், சமுதாயத்துல ஒரு மாற்றம், பொருளாதாரத்துல மாற்றம், சாதாரண கீழே இருக்கிறவனை உயர்த்தணும், விவசாயிகளை உயர்த்தணும், பல்வேறு திட்டங்கள் கனவோட நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நிறைய மாற்றம் பண்ணணும்னு, தேசமும் நல்லா இருக்கு, இந்தியாவும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். தமிழுக்கு எதிராக இருக்கும் பொழுது ஸ்ட்ராங்கா குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அது வரவே வேண்டாமா அந்த ஆட்சி? எங்க எதுக்காக வந்தோம்னா அது நிறைவேறணும்னா ஒரே வழி, தமிழக மக்கள், இளைஞர்கள், பெண்கள், படித்தவர்கள், பண்பானவர்கள், நாட்டு மீது, தமிழகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் எல்லாம் அண்ணாமலை பக்கம் நிக்கிறாங்க. பாக்குறமே எவ்வளவு இந்த 3 நாள் அப்படியே புரட்சிகரம் புரட்டி போட்டு விட்டதுங்க. இதுவரையும் ஒரு 16 லட்சம் பேர் மெம்பரா ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. 16 லட்சம் பேர் மெம்பர்ன்றீங்க.
இந்த 16 லட்சம் பேர்ல இது வரைக்கும் வரலாற்றுல அவங்க வந்து அரசியலே இல்ல. 60 வருஷம் அவங்க தாத்தா இல்ல, அப்பா இல்ல, அவங்க அரசியல், அவங்க கொத்து கொத்தாக அரசியலுக்கு வந்து கொண்டு இருக்கிறாங்க. எது அரசியலுக்கே இல்லாதவர்கள் காமன் மேன் வெகுஜனமா அரசியலுக்கு வராங்க. டிவி கேக்கு போனதுல ஓட்டு போட்டேங்க, அன்னைக்கு அண்ணாமலை மாதிரி ஒரு மாற்றம் இல்ல, அதனால டிவி கேக்கு ஓட்டு போட்டேன், பெரிய அளவுல வராங்க. டிஎம்கேல இருந்து வராங்க, 28 ஆண்டுகளா உழைப்பு செஞ்சு உங்க பணத்தை செலவு பண்ண அந்த பாஜகன்ற இயக்கத்தை உங்க பகுதியில் வளர்த்திருக்கீங்க. இப்ப புதுசா அதை எஸ்டாப்ளிஷ் பண்றது எவ்வளவு சார் சிக்கலா இருக்கும்? ஆனா எஸ்டாப்ளிஷ் பண்ற சிக்கல் இல்லைன்னா, இப்ப நான் என்ன பண்ணேன்னா, என்னோட நெய்பர், என்னோட கொலீக்ஸ், பிஜேபியோட தலைவரும் அண்ணாமலை இருந்தார், த பெஸ்ட் பார்ட் தமிழ்நாட்டுல. அப்புறம் நான் வந்து லோக்கல் தலைவரா இருந்தேன். அவங்களெல்லாம் போய் கூப்பிட்டுருக்கேன், கட்சிக்கு வாங்க வாங்க, நிறைய பேர்த்த கூப்பிடுவேன், நிறைய பேர் தானா வந்தாங்க, நிறைய பேர்த்த கூப்பிட்டுருக்கேன். நான் கூப்பிடும் போது அவங்களுக்கு பல்வேறு விதமாக உதவிகரமாக, அவங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையில இருந்தவங்க எல்லாம் நான் கூப்பிடும் போது வரமாட்டேன்ட்டாங்க. பிஜேபிக்கு வரலைங்க, எனக்கு அரசியல் வேண்டாங்கன்ட்டாங்க. இன்னைக்கு நான் கூப்பிடவே இல்லை, அவர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எனக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. அதனால புரியுதுங்களா, வெகுஜன மக்கள் பிஜேபிக்கு அதே அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது, இதே வசந்தராஜன் தலைவராக இருக்கும்போது வராதவர்கள் எல்லாம் இப்பொழுது வராங்க, வெகுஜன மக்கள் எல்லாம். ஆனா நீங்க இப்பதான் ரியலைஸ் பண்றீங்களா சார்? இந்த அண்ணாமலை ஒரு வெளியே ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ரியலைஸ் பண்றீங்களா? இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மனக்கசப்பு இருந்துச்சா? அண்ணாமலை ரியலைஸ் பண்ணதுக்கு இல்லைங்க, இந்த 2026 எலெக்ஷன்ல நான் ரியலைஸ் பண்றேன். 2024ல இவ்வளவு பெரிய வெற்றி பிஜேபிக்கு, 2026ல ரெண்டும் சேர்த்துறோம். அப்பவே வந்து அண்டர் கிரவுண்ட் கரண்ட் என்ன பண்றதுன்னா, அண்ணாமலை புறக்கணிச்சிட்டாங்க, அண்ணாமலை தலைவர்ல இருந்து எடுத்துக்கிட்டாங்க. அண்ணாமலைக்கு ஓட்டு போடலான் இருந்தோம், நீங்க பிஜேபி நின்று ஓட்டு போட்டுருக்கலாம், பிஜேபி நின்னா கூட ஓட்டு போடுவேன்னு சொன்னாங்க. அப்ப நமக்கு தெரியுது ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் மக்கள் விரும்பல, அண்ணாமலையை விரும்புறாங்க, வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சாங்க. ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் சொன்னாங்க, நாங்க அண்ணாமலைக்காக இருந்துதான் ஓட்டு போட்டிருப்போம், நீங்க நின்றுதான் ஓட்டு போட்டிருப்போங்களா, புறக்கணிச்சாங்க, நாங்க போய் டிவி கேக்கு ஓட்டு போட்டோம்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு மேலேயும் நம்ம ரியலைஸ் பண்ணாம, இதுக்கு மேலேயும் இப்படியே இருந்தீங்க, தலைவரும் அண்ணாமலை இல்ல, மறுபடியும் இப்படியே இருக்கிறாங்க, மக்களால் புறக்கணிக்கப்பட்ட இதுல மறுபடியும் டிராவல் பண்ணி போகணும்னா, இந்த மாற்றம் ஒரு சைக்கிளா வரும்போது ஒரு ஜென்ரேஷன் வரும். எனக்கே ஒரு ஜென்ரேஷன் கழிச்சுதான் இப்போ ஒரு சைக்கிள் வந்திருக்கு, 25 இயர்ஸ் கழிச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு ஹைப் வந்து பிஜேபிக்கு வரணும். 2020ல இருந்து 2024 மாதிரி பிஜேபிக்கு பெரிய ஹைப் வரணும், இன்னொரு 20 இயர்ஸ் வரணும். இது எல்லாத்துக்கும் தெரியும். நாம வந்து அப்படியெல்லாம் இல்லை, மக்கள் எதிர்பார்க்கறாங்க, மக்கள் எதிர்பார்க்கறது நம்ம கிட்ட இருக்கு. அந்த அவங்களோட போய் வெற்றி பெறணும், நல்லாட்சியை கொடுக்கணும், தமிழ்நாட்டுக்கு நல்லாட்சி கொடுக்கணும், மாற்றம் கொடுக்கணும், அதன் வழியாக இந்தியாவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கணும். சரி, எடப்பாடி வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு தலைவரை பாக்குறாங்க, அதே மாதிரி ஓபிஎஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் பேக்ரவுண்ட், அதே மாதிரி அண்ணாமலை வரப்ப அவரே ஒரு பின்னாடி இருக்க பேக் போனா அவங்க அந்த சமுதாய ரீதியா ஒரு கட்சி கட்டமைப்பாரு அப்படின்னு ஒரு பேசப்படுதுல சார். ஆனா 2024ல பிஜேபி பெரிய சக்சஸ் எங்க கிடைச்சது? தென் மாவட்டங்கள்ல தான் கிடைச்சது சார். அவங்க பாஜக இருந்தார்ல சார் அண்ணாமலை, அதாங்க ஏன் கிடைச்சது? அண்ணாமலை தானே முகமா இருந்தாரு, மோடி ஜி அண்ணாமலை இவங்க 2 பேரும் தான் முகமா இருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய நிறைய பேரு போலீஸ் வேலைக்கு, மிலிட்ரி வேலைக்கு, டிஃபென்ஸுக்கு இந்த மாதிரி போறாங்க இல்லைங்க, அவங்க ரியல் ஹீரோவை பாத்துறாங்க. அவங்களுக்கு தெரியும் ரியல் ஹீரோன்றது பார்டர்ல மிலிட்ரியில நின்று இருக்கவங்க, நேவில நின்று இருக்கவங்க, ஆர்மியில நின்று இருக்கவங்க, போலீஸ்காரங்க, இதாங்க ரியல் ஹீரோ, ரியல் லைஃபோட. அந்த ரியல் ஹீரோவை அண்ணாமலையை பாக்குறாங்க. மதங்கள், ஜாதிகள், மதங்கள் எல்லாத்தையும் கடந்து அண்ணாமலைய ஒரு ஹீரோவா பாக்குறாங்க. அதனால இது ஒரு ஏரியாவோட தலைவர் இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க அக்ராஸ், நீங்க 1 இயர் பெல்ட்டா இருக்கட்டும், தேவர் பெல்ட்டா இருக்கட்டும், வேற ஏதோ நீங்க வந்து ரொம்ப மைனாரிட்டியான கம்யூனிட்டியா இருக்கட்டும், எல்லாரும் இன்னைக்கு நிறைய முஸ்லிம்ஸ் சேராங்க, நிறைய கிறிஸ்டியன்ஸ் சேராங்க, சமுதாயம் அப்படியே சேருது. சமுதாயத்துல எந்தவித வித்தியாசங்கள் இல்லாம இவர் ஒரு தமிழ் சமுதாயத்துடைய தலைவரா பாக்குறாங்க. சோ அதே போல வந்து இப்ப போட்டின்றது, இப்ப திமுக ஆல்ரெடி ஆண்ட கட்சி, அதிமுக ஆண்டுட்டாங்க, இப்ப விஜய் புதுசா வந்து இப்ப ஆட்சியில இருக்காங்க. இவங்க 3 பேர் இது பண்ணி அண்ணாமலை வரணும், என்ன சவாலா இருக்கும், எப்படி பாக்குறீங்க? ஆனா நான் பார்த்தேன், இப்ப நீங்க வந்து ஏடிஎம்கே டிஎம்கேக்கு இனிமேட்டு புது என்ட்ரி ஒண்ணுமே இருக்காது. புது என்ட்ரினா புதிய உறுப்பினர், புதிய வாக்காளர்கள் ஒருத்தவங்களும் இருக்க மாட்டாங்க. ஏடிஎம்கேல இருந்து நிறைய வெளியே போறாங்க, டிஎம்கேல இருந்து கொஞ்சம் வெளியே போறாங்க. வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? டிஎம்கேவோட வாக்கு சதவீதம் சரியறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், கொஞ்சம் ஆகும். இருக்கிற வாக்கு சதவீதம் அதிகம் ஆகவே ஆகாது. நம்ம பார்க்குற காலத்துல புதிய வாக்காளர்கள், புதிய உறுப்பினர்கள் அவங்களுக்கு வரமாட்டாங்க 2 கட்சிக்கும். இனிமேட்டு புதிய உறுப்பினர்கள் வருவது, நீங்க வந்து டிவிகே விஜய் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும், அண்ணாமலை அவர்களுக்கு புதிய உறுப்பினர்கள் வர்றது இப்ப பார்த்தாவே தெரியுது. 16 லட்சம் ஆகுது. இது 16 லட்சம் இல்லைங்க, இது ஒரு நீங்க தன்னார்வ அமைப்பு. என்னைக்கு அண்ணாமலை என்ன இன்னும் 3 மாசமா 6 மாசமா என்னைக்கு அண்ணாமலை என்ன அரசியல் அமைப்பு அறிவிக்கிறாரோ அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பூம் வரும். நிறைய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இது எப்படி போய் சேர்றதுன்னு கிராமப்புறத்துல இருக்கவங்களுக்கு நிறைய தெரிய மாட்டேங்குது. இதை வந்து எப்படி சேர்றது, யார் மூலியமா போய் சேர்றது, யார்கிட்ட சால்வ் போறது, எப்ப அரசியல் கட்சி வரும், உள்ளாட்சியில நிப்பாங்களா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. இது தெளிவாகும்போது அரசியல் கட்சி பெயர், கொடி, சின்னம்
இதெல்லாம் வரும்பொழுது இன்னொரு பூம், பெரிய பூமா 20-30 லட்சம் பேத்துக்கு மேல அன்னைக்கு ஒரு நாள் 2-3 நாள் இணைவாங்க. நீங்க வேணா பாருங்க. சில விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை வந்து ஒரு பாஜக பி டீம் தான் செயல்படுறாங்க. ஏன்னா பாஜக தமிழ்நாட்டுல தோல்வி அடைஞ்சிட்டாங்க, தமிழ்நாட்டுல பாஜக வளர்க்க முடியல, ஆனா அண்ணாமலை முன்னிறுத்திக்கிற பாஜக இது பண்றாங்கன்றாங்க. ஆனா அண்ணாமலை முன்னிறுத்தி பாஜக வளர்த்தலான்னு மத்திய பிஜேபி நினைச்சதுன்னா பாஜகவுடைய தலைவரா அண்ணாமலையை போட்டிருப்பாங்களே. அவங்க செயல்படுத்த முடியல. என்ன சொல்றாங்க, எங்களை நீங்க வந்து சுயநலவாதிகள்ன்றீங்க, யாரும் அவங்க கிட்ட போகாதீங்கன்றீங்க, அவங்க கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்க, நிறுத்திடுன்றீங்க, ஒருத்தங்களையும் விடாம போனவங்களெல்லாம் போன் பண்ணி எல்லாம் பிடிக்கிறாங்க. இது எப்படிங்க ஆல்டர்னேட்டிவா இருக்கும்? சமூக வலைதளத்தை திட்டுறாங்க. மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் கூட நீங்க முஸ்லீம் முன்னேற்ற கழகமோ திமுகவோ அதிமுக கூட எங்களை திட்டுறதுல நல்ல மனிதர்ன்றாங்க. இத்தனை கோடி திருடிட்டு போயிட்டோம், அத்தனை கோடி திருடிட்டு போயிட்டா, என் உறவுகள் நேற்றுக்கு வரைக்கும் கூட இருந்தோம், அண்ணன் தம்பியா சொந்தமா குடும்பமா பழகிட்டு இருந்தவங்க எனக்கு கண்ணாப்பிடான்னு திட்டுறாங்க. மனசுக்கு வேதனையா இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க எப்படி பி டீமா இருப்போம்? தெளிவா இருக்கு சார். 2 சார், சிட்டிக்குள்ள மட்டும்தான் இன்னைக்கு டிவிகேவோட வாக்காளர்கள் போனாங்களே தவிர கிராமப்புறத்துல பெரிதாக விஜய் அவர்களுக்கு வாக்குகள் இல்ல. அண்ணாமலை அண்ணனுக்கு கிராமப்புறத்துல மிக அதிகமான ஆதரவு இருக்கு. கிராமம் எல்லாம் கொத்து கொத்தாக ஊர் ஊராக வந்து எங்களுடைய பகுதியில் இணைஞ்சிட்டு இருக்கு. நாங்க பாக்குறோம். ஊர்ல இருந்தா 50%, 60% ஊரே. குறிப்பா உங்க பகுதின்றது அதிமுக கோட்டையா தான் இருந்துச்சு. இன்னும் அந்த ரெட்டலைக்கு வாக்கு மக்கள் வந்து இருந்துகிட்டு தான் சார் இருக்காங்க. தலைவர்கள் இல்லாட்டி கூட அந்த ரெட்டலைன்ற ஒரு சிம்பிளுக்காக வாக்களிச்சுட்டு சார். எவ்வளவு எங்க சார் வாக்களிச்சாங்க? என் தொகுதியில் நாங்க 2024 நிக்கும் போது அவங்க 45,000 எங்க தொகுதியில் வாங்குறாங்க, நாங்க 60,000 வாங்குறோம். இந்த தடவை நாங்க அதே மாதிரி நின்று இருந்தா இன்னும் அவங்க வாக்கு சதவீதம் குறைஞ்சு நாங்க உயர்ந்திருக்கோம். அதந்த காலமெல்லாம் மலையேறி சின்னங்களை பார்த்து வாக்களிக்கிறதா இருந்தா எப்படி டிவிகேக்கு இவ்வளவு இடத்துல ஓட்டு கிடைத்திருக்கும்? சின்னத்தை பார்த்து வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலையும் போயிருச்சு. அந்த 2 கட்சியும் மக்கள் கிட்ட இருந்து நன்மதிப்பை இழந்துட்டாங்க. 2 கட்சியும் இனி வந்து எதிர்காலம். அதான் 2 கட்சியும் குறிப்பிடுறது வந்து நாங்க விஜய எதிரியா பொருட்டா எதிர்க்கல, ஒரு பிளேயரா இருப்பாருன்னா எதிர்பார்த்தோம். இப்படி ஒரு யாருமே கணிக்கல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படி இருக்க இந்த வரும் தேர்தலே அந்த உங்களுக்கு எப்படி சார்? ஆனா வரும் தேர்தல் இப்ப பாக்குறோம் இல்லைன்னா, நீங்க வந்து அக்ராத இளைஞர்கள் வந்து சேர்றாங்க. இளைஞர்கள் வந்து இன்னைக்கு சேர்றாங்க, பெண்கள் சேர்றாங்க, அதிமுக சேர்றாங்க, நீங்க டிஎம்கேல இருந்து சேர்றாங்க. டிவிகேக்கு தெரியாம ஓட்டு போட்டு அண்ணாமலை என்ன ஓட்டு போட்டுருக்க மாட்டோம்னு சொல்றவங்க வந்து சேர்றாங்க. இது வரைக்கும் ஓட்டே போடாத மக்கள் சேர்ந்து நான் 1000 பேர்த்த சேர்த்திட்டேன்னா நாங்க வந்து மறுபடியும் பழைய ஆளுங்களே தான் தலைவரா இருப்பீங்களா, புதுசா யாராச்சும் வருவீங்களா? நிறைய பேத்துக்கு நிறைய. இது எல்லாமே பொதுவான ஒரு அமைப்புங்க. இனிமேட்டு தான் அண்ணாமலை அண்ணன் அறிவிப்பாங்க. பழசுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படியெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. இன்னும் அண்ணாமலை அண்ணன் வந்து இந்த புரிதலை இன்னும் தெளிவாக கொடுக்க எங்களுடைய ஆதரவு பாருங்க மிக பிரம்மாண்டமான ஆதரவா இருக்கும். நீங்க சிட்டி சென்ட்ரிக்கா கூட கொஞ்சம் ஓட்டுகள் அவங்க இன்னைக்கு வாங்கியிருக்காங்க. மேக்சிமம் நம்ம பார்த்தா தெரியும். கிராமம் சென்ட்ரிக் அண்ணாமலைக்கு தாங்க. நீங்க கிராமத்துல பூரா அப்படியே கொத்து கொத்தா வார போறோம். சிட்டில படித்தவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லா சொல்றீங்களா இல்ல கோயம்புத்தூர் மாவட்டம் சொல்றீங்க? தமிழ்நாடு பூரா நான் பாக்குறேன். எனக்கு மக்களோட பொதுமக்களோட எமோஷனல் டச் இருக்கு சார். 2 விஷயமா பாக்குறேன் சார். சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய சினிமாவை நேசிக்கக்கூடிய மிகப்பெரிய ரசிகர்களும் டிவிக்கு பக்கம் போடுவாங்க. சிட்டியில் இருக்கக்கூடிய படித்தவர்கள், நல்ல ஒரு அறிவார்ந்தவர்கள், பெரியவர்களா ஆராய்ந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இனி அண்ணாமலை பக்கம் வருவாங்க. கிராமத்துல இருக்கக்கூடியவங்களும் ரொம்ப பாசமானவங்க. அண்ணாமலை எளிமையா இறங்கி பழகிறது, படிக்கிறது, அவருடைய அறிவு, அவர் நியாயம், விவசாயத்துக்காக அவர் வந்து குரல் கொடுக்கறது, இது எல்லாம் பார்க்கும்போது கிராம மக்கள் என்னமோ ஒரு மேல பெரிய ஈர்ப்பாயிட்டாங்க. மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு வந்து ஆதரவு பெருகிட்டு இருக்கு. சரி, நயனானந்த் குறிப்பிடாரு போன தலைவர்கள்லாம் திரும்பி வந்திருக்காங்க. முன்னாடி காலத்துல வந்து பாஜக இருந்து பல தலைவர் விலகி போயிருக்காங்க, பின்னாடி வந்திருக்காங்க. யாரும் செல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க பாஜக இருந்து. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, நம்ம பாஜக மிகப்பெரிய கட்சியாக பல ஊர்கள் எல்லாமே எல்லாம் போனவங்களாலையும் வெற்றி பெற முடியாது. ஏன்னா தனி மனிதர்கள் போயிருப்பாங்க. இது சித்தாந்தம், இதுதான் வெற்றி பெற முடியாது. ஆனா இங்க தமிழ்நாடு ஒரு டிஃப்ரெண்ட். பிஜேபி தமிழ்நாடுல வெற்றியே பெறல. உங்களுக்கு புரியுதுங்களா? வெற்றி பெற்று இருக்க ஊர்ல வெளியே போய் தனியா அவங்க போயிட்டு வெற்றி பெற முடியல. பிஜேபி இங்க வெற்றியே பெறல. இனி பிஜேபி வெற்றி பெறணும் 25 இயர்ஸ் ஆகும் இங்க அடுத்த சைக்கிள் வரக்கு. அதுக்கு முன்னாடியே எங்களுடைய சைக்கிள் தெரிஞ்சிடும். 99 ஒரு நல்ல வாக்கு சதவீதம் எம்பி சீட்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. எப்பங்க சார்? 99 சார். 98, 99 திமுக கூட்டணியில. அப்புறம் 2014 கூட தனிச்சு நின்று 2 இடங்கள் பாஜக கூட்டணி வின் பண்ணிருந்தாங்க. அதே கணக்குல தான் சார் உங்களுக்கு வருது. 2024 2014 கணக்கு தான் சார் பெர்சன்டேஜ். நீங்க யதார்த்தமா சொல்லுங்க. 2014 நாங்க 18% வாங்கினோம். மோடியோட ஆதரவு 18%. 2014 நாங்க மைனர் பார்ட்டி. நீங்க தேமுதிக பெரிய கட்சி இருந்துச்சு, நீங்க வந்து கொங்கு அன்னைக்கு பெரிய கட்சியா இருந்துச்சு, மதிமுக பெரிய கட்சியாக இருந்துச்சு, பாமக இருந்துச்சு. நீங்க வந்து 24 நீங்க சொல்லுங்க எது சார் மேஜர் கட்சி? எத்தனை சீட்ல? அன்னைக்கு 5 சீட்ல நின்னோம். இன்னைக்கு எத்தனை சீட்ல நிக்கிறோம்? 20 சீட்ல 22 சீட்ல நிக்கிறோம்.
புரியுதா சார்? 5 சீட்ல இருக்கிற இடத்துக்கு 22 சீட்டுக்கு நிக்க போய் 5 சீட்ல நின்று 18% வாங்கணும் அன்னைக்கு. இன்னைக்கு 22 சீட்ல நின்று 18% நாம வாங்குறோம். பிஜேபிக்கு எனக்கு 5% இருந்துச்சு, பிஜேபிக்கு எனக்கு 11% ஆயிருக்கு. பிஜேபி தலைமையில கூட்டணி, அப்ப கட்சி அணிக்கிறது மாதிரி இருக்க இன்னைக்கு 2024 உயர்ந்திருக்கு சார். மக்கள் மனசுல இடம் பிடித்திருக்கு. அத்தனை கூட்டணி கட்சியும் பாஜக நம்மளோட உயர்ந்த கட்சி என்பதை எல்லாம் ஏத்துக்கொண்டுட்டு தான் கூட்டணிக்கு வந்து மைனர் பார்ட்டியா வந்தாங்க. கரெக்ட் தானுங்க? அமித்ஷா வந்து சாணக்கியான்றாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து பல முறை வந்திருக்காங்க. ஏன் அந்த கவனம் இல்லையா தமிழ்நாட்டுல? எமோஷனல் சார். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தமிழ்ல பேசியிருந்தா நானே ஒன்னும் கொஞ்சம் பிணைப்பாகும். ஆனா நீங்க இதுவரையா குறிப்பிட்ட வரியா இல்ல பல பேட்டிகளை கூட தேசிய தலைவர்களை விமர்சிக்கவே இல்லை. நீங்க லோக்கல் இருக்க மாநில தலைவர் தான் நீங்க விமர்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க சார். தேசிய தலைவர்கள் அவங்க நல்லா தான் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நமக்கும் மொழி வாரியான கனெக்ட் வித்தியாசம் இருக்கு சார். மோடி அவர் வந்து இன்னைக்கு தமிழ்ல பேசியிருந்தா இன்னும் எமோஷனல் கனெக்டா தமிழ்நாட்டுல நிறைய இருந்திருப்பாங்க. அமித்ஷா அவர்கள் தமிழ்ல பேசினா எமோஷனல் கனெக்ட் இருக்கும். அமித்ஷா அவர்களையும் கூட விடுங்க, மோடி அவர்கள் பேசியிருந்தா எமோஷனல் கனெக்ட் இருக்கும். தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு பாண்டு தமிழ்நாடு மக்கள் இழக்கிறாங்க. அவர் வந்து மோடிஜி அவர் வந்து இந்தியில பேசுறாரு, நம்ம தமிழ், அது ஏதோ அந்த உறவுகளை இன்னும் கொஞ்சம் கூட இன்னும் பில்டப் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அண்ணாமலை அவர்களை இந்தியா பூரா நேசிக்கிறாங்க சார். எங்க வேணாலும் போங்க, அண்ணாமலை அவர்கள் தலைமையா வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு தமிழ்நாடோட பிஜேபியோட ஃபேஸே சேஞ்ச் ஆச்சு. சரி, இந்த முறை 2026 உங்களுக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்திருந்தா இது வந்திருக்குமா சார்? எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்திருந்தாலும் கூட மக்கள் வந்து அண்ணாமலையை சைட்லைன் பண்ணலன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா, அண்ணாமலை இன்னும் ஒரு தொகுதியில போட்டி போட்டு அண்ணாமலை சைட்லைன் பண்ணலன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா இன்னைக்கு பிஜேபி கூட ஒரு 5-10 சீட் ஜெயிச்சிருக்கும். எனக்குன்றது இல்ல, எனக்கு கொடுத்தாலும் நீங்க மக்கள் வந்து அண்ணாமலையை சைட்லைன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா. பாஜக இருந்து ஒரு தரப்பு விமர்சிக்கிறாங்க, அண்ணாமலை போறவங்க எல்லாம் சீட்டு கிடைக்காம போறாங்க, உள்ள பிரச்சனை. எனக்கு சீட்டு நான் வந்து 2021 கேட்டேன், சீட்டு கிடைக்கல, போயிட்டேனா. 2016 நான் சீட்டு கேட்டேன், எனக்கு கொடுக்கல, போயிட்டேனா. 2016 நான் சீட்டு கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன், எனக்கு கொடுக்கல. தனியா நிற்கும் போது 2014 சீட்டு கேட்ட கொடுக்கல. 2021 எவ்வளவு சீட்டு கேட்டு முயற்சி பண்ண கொடுக்கல, போயிட்டுனா. 2024 26 சீட்டு கிடைக்கல, போயிடல. அப்படி இல்லை, 2024 அப்புறம் எனக்கு பெரிய பொறுப்புகள். அப்பவும் 2 ஆண்டுகள் கடுமையாக இருந்தோம், கடுமையா வேலை செஞ்சோம். அந்த தொகுதி வெற்றி பெற்றோம் நிச்சயமா சார். அந்த தொகுதி வந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய, அந்த மாதிரி நிறைய வெற்றி பெறக்கூடிய தொகுதியை பாஜக இழந்து இன்னைக்கு பாஜக வந்து ஒரு தொய்வான கட்சியாக இன்னைக்கு காட்சியளிக்கிறதுக்கு ஒரு காரணமா இல்லை. தேர்தல் அந்த சமயத்துல குறிப்பிட்டிருந்தாங்க, புதுக்கோட்டை மாவட்டத்துல 3 தொகுதி கொடுத்திருந்தாங்க. ஆனா கோயம்புத்தூர் வலுவா இருக்கிற கோயம்புத்தூர் மாவட்டத்துல 1 தொகுதி தான் கொடுத்திருக்காங்க. வருத்தமா இருக்கு அப்படின்னு மிகப்பெரிய வருத்தம் பின்னாடி பொதுமக்களுக்கு வரும் சார். கோயம்புத்தூர்ல இருக்க 10 தொகுதியில பிஜேபி 6 லட்சம் ஓட்டு பக்கம் வாங்கியிருக்கு, ஏடிஎம்கே 4 லட்சம் பக்கம் ஓட்டு வாங்கியிருக்கு. 6 லட்சம் ஓட்டு வாங்கின கட்சிக்கு ஒரே ஒரு சீட்டு, 4 லட்சம் ஓட்டு வாங்கின கட்சிக்கு 9 சீட்டா? எப்படி சார் இது தொண்டன் ஏத்துக்குவான்? எப்படி சார் பொதுமக்கள் ஏத்துக்குவாங்க? நீங்களே சொல்லுங்க. சரி, இப்போதைக்கு இருக்கிற மாநில தலைவர் தான் காரணமா இருக்கு தெரியல சார். நம்ம ஹைகமாண்ட்ல யார் என்ன பேசுறா, எடப்பாடி அவர்களும் மாநில தலைவர்களோ இல்ல மத்திய அமைச்சர்களோ மேல இருந்து வந்த பொறுப்பாளர்களோ இந்த தடவை பேசின டீம் இதே தலைமையில அண்ணாமலை என்ன இருந்திருந்தா இந்த மாதிரி சீட் காம்பினேஷன் வாங்கியிருக்க மாட்டார், இந்த மாதிரி தொகுதியை செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாரு. இந்த அவர் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய தொகுதி வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளா பார்த்து செலக்ட் பண்ணியிருப்பார் ஓரளவுக்கு சார். எப்படி சார் இருக்கணும்? ஒரு 27 தொகுதியை செலக்ட் பண்ணோம்னா ஒரு 13 தொகுதி நாம செலக்ட் பண்ணி கொடுக்கணும், ஒரு 13 தொகுதி அவங்க கொடுக்குற தொகுதி வாங்கலாம். அப்போ 13 தொகுதி நம்ம செலக்ட் பண்றக்கூடிய தொகுதிகள் வெற்றி பெறக்கூடிய தொகுதியா இருக்கணும். அதுல ஒரு 8 தொகுதி 10 தொகுதி ஜெயிச்சிருக்கலாம். இப்போ நீங்க செலக்ட் பண்ற தொகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பே இல்லாத பல தொகுதிகளை செலக்ட் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். 6 லட்சம் ஓட்டு நாம வாங்கியிருக்கோம் கோயம்புத்தூர்ல, நமக்கு 1 தொகுதி. 4 லட்சம் ஓட்டு வாங்கின கட்சிக்கு 9 தொகுதி. இது எப்படி சார் சமுதாயத்தை ஏத்துக்க முடியும்? அப்புறம் ஒரு பெரிய தலைவர், இந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை பண்ணி கொடுத்த தலைவர், அவருக்கு சிங்கநல்லூர்லயே கவுண்டம்பாளையத்துல ஒரு தொகுதி கிடைத்து நின்றிருந்தா மக்கள் வந்து ஒரு பெரிய எழுச்சியா இருந்திருப்பாங்க. அது ஒரு பெரிய ஏமாற்றமாக மக்கள் பாக்குறாங்க சார். அண்ணாமலை ஃபாலோ பண்றாங்க, ஒரு ரசிகர் மனப்பான்மையில தான் இருக்காங்களா விஜய் ஃபாலோ? ஏன்னா விஜய் ஃபாலோ பண்றாங்க சார். இவரே வந்து ஒரு கட்சி சித்தாந்தம் இல்லாம ஒரு தனி மனிதர், ஒரு சினிமாவுக்கு கவர்ச்சியும் போலதான் இவரை பாக்குறாங்களா சார்? அண்ணாமலை என்ன நல்லா டான்ஸ் ஆடுவாரு, அண்ணாமலை என்ன நல்லா பாட்டு பாடுவாரு அப்படின்னு சொல்லி யாரும் ரசிக்கல. சினிமால நடிச்சிருக்காரு, நடிப்பெல்லாம் இல்ல, ரியலா போய் சண்டை போட்டிருக்காரு, ரியலா போய் திருட பிடிச்சிருக்காரு, ரியலா தட்டி தூக்கி இருக்காரு, ரியலா இங்க கொள்ளையடிச்சவங்க எல்லாம் முகத்தை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு, பாயிண்ட் டு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. இங்க தப்பு நடக்கிறது எல்லாம் பாயிண்ட் டு பாயிண்ட் எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. அறிவு சார்ந்து இருக்கிறாரு. அவரோட பேச்செல்லாம் கேளுங்க, இளைஞர்கள் அறிவு சார்ந்து வராங்க. இது எப்படி சார் ஃபேன் ஆகும்? இது அறிவு சார்ந்த அவர் பேசுறாரு. அவருடைய திறமை, பேச்சாற்றல், ஸ்பான்டேனியஸ், அறிவு, ஹம்பிள்னஸ், சிம்பிள், ரொம்ப இறங்கி போறது, இதுக்கும் வந்துட்டு ஒரு சினிமா
கவர்ச்சிக்கும் வித்தியாசம் இல்லையா சார்? சார் அதுதான் அவர் குறிப்பிடுறாங்க, ஒரு தரப்புல இருந்து குறிப்பிடுறாங்க. அவர் வந்து கட்சியை வளர்க்காம தன்னை வளர்த்துக்கிட்டாரு. வார் ரூம் போட்டு எல்லா மாவட்டத்திலையும் வார் ரூம் போட்டு தனி மனிதரா வளர்த்துக்கிட்டாரு. அவர் மட்டும் தான் வளர்த்துனா என்ன வளர்த்துனாரா? நான் இன்னைக்கு பிஜேபி வசந்த்ராஜன் ஒரு பெரிய அறிமுகம் எப்படி கிடைத்திருக்கு? அவர் மாநில தலைவரா வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன மாதிரி ஒரு நபர்களுக்கு சீட்டு கிடைச்சது. அதுக்கு முன்னாடி எப்படி சீட்டு கிடைக்கும்? ஒரு 5 பேருக்கு தான். ஏன்னா கேட்டு வாங்குறது 5 சீட்டு தான் நம்ம வாங்குவோம். அப்புறம் எப்படி சாதாரண இளைஞர்கள், பல்வேறு நபர்கள், பெரிய தலைவர்கள் விமர்சனத்தை வைக்கிறதா? நீங்க அண்ணாமலை அவரை வளர்த்திக்கிட்டாருன்னா, ஒரு சீட்டு வாங்கி அவர் மட்டும் நிறுத்திட்டாருன்னா அவரை வளர்த்திக்கிட்டதா சொல்ல முடியும். இல்லைன்னா எங்கேயாச்சும் ஒரு கூட்டணி போயிட்டு ஒரு 5 சீட்டை வாங்கிட்டு ஒரு 5 தலைவர், அதுல அண்ணாமலை தலைவர் தான் பரவாயில்ல. 22 தலைவர்களை வளர்த்தி இருக்கிறார். என்ன மாதிரி நிறைய இடத்துல தாமரை சின்னத்தை போக செய்திருக்கிறார். அண்ணாமலை பேரா போகுது, தாமரை சின்னம் போகுது. என்ன மாதிரி போகுது? டெபாசிட் வாங்கியிருக்கிறேன், 20% ஓட்டு வாங்கியிருக்கேன், 2.25 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கேன். என்ன ஊர்ல போகும்போது சமுதாயத்தில் இருக்கவங்கள என்ன தலைவரா பாக்குறாங்க. இது யாரை வளர்த்தினார்? இது அண்ணாமலை வளர்த்தினாரு. என்ன இந்த விமர்சனத்துல உங்களுக்கு நீங்க முன்னாள் பயணித்த அந்த கட்சிக்காரங்க தான் வைக்கிறாங்க என்னன்னு சொல்லி. இல்ல பாஜக என்ன நான் வளர்ந்திருக்கேன் சார். நான் பிஜேபி வசந்த்ராஜன் வளர்ந்திருக்கேன். இப்ப அண்ணாமலை அவரை மட்டும் வளர்த்திருந்தா நான் எப்படி வளர முடியும்? புரியுதா சார்? என் ஊர்ல பாருங்க, என்ன ஒரு செலிபிரிட்டியா பாக்குறாங்க, பெரிய அரசியல் தலைவரா பாக்குறாங்க. 2.25 லட்சம் மக்கள் எனக்கு வாக்களித்து இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் அறிமுகம் கிடைச்சிருக்கு. இது எதனால கிடைச்சிருக்கு? அன்னைக்கு 22 தொகுதியில் அவர் வாங்கி நின்னார். அவரை மட்டும் வளர்த்திக்கணும்னா எதுக்கு 22 தொகுதியில் நிக்கிறாரு? அவர் கூட்டணியில் ஒரு 5 சீட்டை வாங்கிட்டு அவர் ஒரு வெற்றி பெற்று ஒரு மந்திரி ஆயிட்டு போயிடலாம்னு நினைப்பார்ல, ஒரு எம்பி ஆயிட்டு மந்திரி ஆயிட்டு போயிடலாம்னு நினைப்பார்ல. அவர் அது இல்ல சார். தமிழ்நாட்டுல பிஜேபி வளரணும், தமிழ்நாட்டுல எல்லா இடத்துக்கும் தாமரை போகணும், தமிழ்நாட்டுல நிறைய தலைவர்கள் உருவாகணும் அப்படின்னு தான் சார் அவர் நினைக்கிறார். இந்த தடவை தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் அவர் நிக்கணும்னு நினைச்சார். 234 தொகுதியில் நிக்கணும்னு நினைச்சார். அவரை முன்னிறுத்திக்கிறதா இருந்தா கூட்டணிக்கு போயிட்டு வாங்கிட்டு துணை முதலமைச்சரா வாங்கிட்டு போயிடலாம்ல. அவர் தமிழ்நாடு பூரா 234 இடத்துல நிக்கணும், 234 தலைவர்கள் உருவாகணும்னு நினைச்சவர் தன்னை வளர்த்துறாருன்னு சொன்ன என்ன சார் அர்த்தம்? அவர் கட்சியை வளர்த்துறார், கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய இளம் தலைவர்களை வளர்த்துறார். அது மூலம் அவரும் வளர்கிறார். நேச்சராவே அவர் வளர்றாரு. அவருடைய பேச்சாற்றலுக்கும் அவருடைய திறமைக்கும் அவருடைய செயல்பாடுகளுக்கும் அவரை ஆட்டோமேட்டிக்கா மக்கள் ரசிக்கிறாங்க. அண்ணாமலை அவரோட உழைப்பை பாஜக புரிஞ்சுக்கல, ஒழுங்கா மதிப்பு இல்லைன்னு புரிஞ்சு சார். அண்ணாமலை அவர்கள் யாருக்கும் தெரியாம தானே சார் இருந்தாங்க. அண்ணாமலை அவர்களே கண்டுபிடிச்சு பிஜேபியோட சாணக்கியர், மோடி, அமித்ஷா தான் கண்டுபிடிச்சு எடுத்து இவ்வளவு பெரிய உயரத்துக்கு ஆக்கி விட்டாங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சி தான் இவ்வளவு பெரிய சாணக்கியத்தனம் தான் எங்கேயோ இருந்த ஒருத்தரை கொண்டு வந்துட்டு இவ்வளவு பெரிய திறமை உள்ளவரை கண்டுபிடிச்சு எடுத்தார். அவர் வரும்போது நல்லா அவரை திட்டினேன். இன்னும் இப்பதான் கட்சிக்கு வந்தாங்க. நம்ம இத்தனை வருஷம் உழைச்சிட்டு இருக்கோம். வந்தோன்னு அவரை தூக்கி போடுறாங்க. என்ன கிரைட்டீரியால போடுறாங்க? கட்சிக்கு வரணும்னா மினிமம் 5 வருஷம் தீவிர உறுப்பினரா இருக்கணும், கட்சிக்கு வரணும், உழைக்கணும். கட்சிக்கு 10வது மாசம் அவர் தலைவர் ஆயிட்டாரு அப்படின்னு நல்லா கோபமா நினைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பெரிய காரணம், இவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு தலைவனை கண்டெடுத்து கொண்டு வந்து போட்டு அவர் ஃபெயிலியரே ஆகல. அவர் சக்சஸ கொடுத்துட்டு இருக்காரு. மக்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் பிஜேபியை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சக்சஸ்ல உச்சிக்கு போயிட்டு இருக்கும்போது அவர் தூக்கி போட்டு மறுபடியும் நீங்கள் மக்கள் எதிர்பாராத ஒரு தலைமையை நீங்க போட்டு ஒண்ணு பண்ணீங்கன்னா எப்படி சார் எடுபடும்? இது என்னோட கேள்வி இல்ல, ஒட்டுமொத்த பிஜேபி காரங்களோட கேள்வி. எல்லா மக்கள் எதிர்பார்க்கிறான், தொண்டன் விரும்புறான், மக்கள் விரும்புறான். தொண்டன் அப்படியே சந்தோஷமா இருக்கான். தொண்டன் நெஞ்ச நிமித்திட்டு நடக்கிறான். தொண்டனுக்கு பாக்குற இடத்துல பிஜேபி தொண்டனுக்கு பெருமை, ஓட்டு வங்கி ஜாஸ்தி ஆயிடுச்சு, உள்ளுக்குள்ள வர ஆதரவாளர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பாசிட்டிவா போயிட்டு இருக்கும் போது நீங்க தலைமையை மாத்திட்டு ஏன் போட்டீங்கன்னா அதுதான் புரியல. ஏதோ தவறு நடந்தது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஆகி எங்களுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய வலி வேதனையை கொடுத்து இன்னைக்கு நம்ம பாரதிய ஜனதா கட்சியை உயிரின் மேலாம் நேசித்து இன்னைக்கு நம்ம அதுல இருந்து விலகி நிக்கிறோன்றது எங்களுக்கும் ஒரு பெரிய இழப்பு தான். நாங்க ஒன்றும் பதவிக்காக விலகல, டிவி கேக்கோ டிஎம் கேக்கோ போல என்ன நடக்கும் என்று தெரியாது. எங்களுக்கெல்லாம் அந்த அமைப்புல போயிட்டு அதுக்கப்புறம் கட்சிக்கு போனா என்ன பொறுப்பு கிடைக்கும் என்று யாருக்கும் தெரியாது. எனக்கும் கூட பரவாயில்ல, இன்னும் கீழே வர தொண்டர்களுக்கெல்லாம் என்ன சார் அவனுக்கு பொறுப்பு கிடைக்க போகுது? அவெல்லாம் இன்னும் தன் வாழ்நாள்ல இந்த மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஆட்சியை கொடுக்கக்கூடிய, ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவன் வந்திருக்கான். அவன் கொடுக்குறோன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அங்க போய் உழைக்கலான்ட்டு வரான் சார். இறுதியாக ஒரு கேள்வி, இனி வரும் காலம் உதயநிதி, அண்ணாமலை, விஜய் இந்த 3 களமா தான் இருக்குமா? நிச்சயமாக. நீங்க திருப்பி சொல்லுங்க. விஜய், அண்ணாமலை, உதயநிதி. இன்னைக்கு விஜய் ஆளுங்கட்சியாக இருக்கிறார். புது ஒரு வாக்காளர் கூட இனி உதயநிதிக்கோ எடப்பாடி அவர்களுக்கோ போக போறதில்லை. புது வாக்காளர்கள் அண்ணாமலை அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கு தான் போக போகுது. இனி எதிர்காலத்துல இட் இஸ் a fight between அண்ணாமலை அண்ட் விஜய் தான். ஆனா வித்தியாசம் இருக்கு. அவங்க ஒரு மாதிரியான அரசியல் கொடுக்குறாங்க, நாங்க ஒரு டிஃப்ரெண்டான அரசியல் கொடுக்குறோம். நீங்க உதயநிதி, அண்ணாமலை எல்லாருமே இங்க ஏதோ ஒரு இதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு அரசியல் கொடுப்பாங்க. நாங்க கிராம முன்னேற்றம், அதுக்கப்புறம் மாநில முன்னேற்றம், அது மூலியமா தேச முன்னேற்றத்தையும் நாங்க சொல்றோம். அப்புறம் ஆக்கப்பூர்வமாக பயிற்சியை கொடுக்கணும், கிராமப்புறத்துல இருந்து நல்ல மக்கள் பிரதிநிதியை உருவாக்கணும் அப்படின்றதான் சொல்லும்போது மக்கள் இந்த கட்சியை வித்தியாசமாக பார்ப்பார்கள். இது மாற்றம் மட்டும் இல்ல, இது நல்ல மாற்றம். மாற்றத்திற்கும் நல்ல மாற்றத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நாங்க மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இல்ல, நல்ல மாற்றமாக கொடுக்கணும்னு நாங்க விரும்புறோம். அது நடக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவல்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க.